கேட்டேன்னு சொல்லு, நான் பார்த்து ரொம்ப டேஸ் ஆச்சு. கண்டிப்பாக 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 சொல்கிறேன். ராஜ் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுடா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ தான் சாப்பிட்டேன். தயிர் சோறு, தயிர் ஊற்றி ஊறுகாய் இருந்துச்சு, அது சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா? மழை வர்ற மாதிரி கிளைமேட் சூப்பராக இருக்குடா. சாப்பிட்டேன். உன்னோட லைவ் நான் மட்டும் இருக்கேன். நல்லது தான்டா. நீயும் நானும் ரொம்ப நாள் ஆச்சுடா பேசி. நம்ம 2 பேரும் பேசுவோம். யாருமே டிஸ்டர்ப் வேண்டாம், நம்ம 2 பேரும் பேசுவோம். சரி உனக்கு லேட் ஆச்சுன்னா என்ன, தம்பிக்காவது பொண்ணு பார்க்கலாம்ல. உனக்கு தான் லேட் ஆகுது, தம்பிக்காவது பொண்ணு பார்க்கலாம்ல. தம்பிக்கு பொண்ணு பார்த்துன்னு வச்சுக்கோ, அவங்க சைடில் நமக்கு ஒரு சொந்தம் கிடைக்கும். தம்பிக்கு கல்யாணம் முடிக்கும் போது நமக்கு ஒரு ஃபேமிலி கிடைக்கும். அவங்க ஃபேமிலி மூலமாக உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும்டா. அப்படியாவது பார்க்கலாம்ல. அவனுக்கு ஏஜ் ஆகுதுல்ல. பார்ப்போம் பார்ப்போம். டுடே ஆஃப்டர் அதெல்லாம் இல்லை, ஸ்பெஷல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் நைட்டுக்கு தான் ஏதாவது பார்க்கணும். இந்த அடிக்கிற வெயிலுக்கு தயிர், காலையில் கொஞ்சமாக பாசிப்பயிறு சுண்டல் அவிச்சு தாளிக்கலாம், அப்படியே அவிச்சு உப்பு போட்டு வச்சேன். அதை சாப்பிட்டுட்டு பிளாக் காஃபி குடித்தாச்சு. அப்புறமா தயிர் ஊற்றி ஊறுகாய், அது இப்போ தான் சாப்பிட்டேன். நீ தெரியாதா, இன்னி நான் 4 மணிக்கு சாப்பிட்றேன்னா 5 மணிக்கு சாப்பிட்றணும், இல்லாட்டி 6 மணிக்கு சாப்பிட்றணும், அவ்வளோதான். நீ என்ன சாப்பிட்ட ராஜ்? என்னடா சாப்பிட்ட? டுடே ஃப்ரைடே. ஆமாம், ஃப்ரைடேனா சாம்பார் வைக்கணும், முட்டைக்கோஸ் பொரிக்கணும், உருளைக்கிழங்கு வறுக்கணும். அதெல்லாம் வந்து வைக்கல ராஜ். பொங்கல் சாப்பிட்டேன். பொங்கல் எங்கே இது கடையில் சாப்பிட்டியா, நீயே ரெடி பண்ணியா?